காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சாத்தமை கிராமத்தில் சன் பார்மா கெமிக்கல் ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் மாத்திரை தயாரிக்க பயன்படுத்தும் மருந்துகள் பவுடராக தயார் செய்து பல்வேறு நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கு மாத்திரைகளாக தயார் செய்யப்படுகின்றன. இந்த மாத்திரை பவுடர் தயார் செய்யப்படும் சன் பார்மா கெமிக்கல் ஆலையில் இருந்து வெளிவரும் கழிவு நீரை வெயில் காலங்களில் ஆலைக்குள்ளேயே பள்ளத்தில் தேக்கி வைத்து மழைக்காலத்தின் போது மழை நீருடன் வெளியேற்றுகின்றனர். இப்படி வெளியேறுவதாலும் நிலத்தடியில் கழிவு நீரை தேக்கி வைப்பதாலும் இப்பகுதியில் சுற்றியுள்ள புழுதிவாக்கம், அண்டவாக்கம், மலைப்பாளையம் போன்ற சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோல கிணற்று நீர் மற்றும் இங்குள்ள மதுராந்தகம் ஏரி, மலைப்பாளையம் ஏரி, வேடந்தாங்கல் ஏரி, புழுதிவாக்கம் ஏரி போன்றவற்றிலும் ஆலை கழிவுநீர் கலந்து மாசடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக ஏற்படும் துர்நாற்றம் மழைக்காலங்களில் அதிக அளவில் உள்ளதாக இப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் மண் வளமும் கெட்டு போய்விட்டதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மண்ணு வளம் கெட்டு போனதுனால பயிர் அழிஞ்சு போயிடுது. அந்த ஒரு 3 மாதம் வராது, செத்துடும். இதெல்லாம் ஏகப்பட்ட லாஸ் ஆகிடுது. வேறு வேலை இல்லைன்றதுனால நாங்கள் இந்த வேலை செஞ்சுக்கின்னு காலத்தை தான் இருக்குது. கடன் இந்த போன வருஷம் மட்டும் 50,000க்கு மேலே லாஸ். போன வருஷம் வைக்கிறப்போ 40 பேருக்கு கிட்ட வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி அதில் பாதி ஆயிடுச்சு. ஏரிகளில் ஆலையின் ரசாயன கழிவுநீர் கலப்பதன் காரணமாக வேடந்தாங்கல் ஏரிக்கு வரும் பறவைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இரை இல்லாததால் தற்போது பறவைகளின் வருகை எண்ணிக்கை குறைந்துள்ளதை காண முடிகிறது. நிலத்தடி நீர் மாசு காரணமாக குடிநீருக்காக கேன் தண்ணீரை வாங்கி குடிக்கும் நிலை உருவாகி இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கெமிக்கல் ஃபேக்டரி உருவானதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சுத்தமாக நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி கடுமையாக பாதிக்கப்பட்டதில் மலைப்பாளையம், ஏரி நகர் போன்ற இன்னும் இருக்கிற புதுப்பட்டு, சாத்தமை இந்த கிராமங்களில் குடிநீர் துர்நாற்றம் வீசுகிற அளவுக்கு, ஒரு வாசம் வீசுகிற அளவிற்கான நிலை மாறி இருக்கு. இப்படி சாதாரண உழைப்பாளி மக்கள் கூட ஒரு நாளைக்கு 4 கேனு 40 ரூபா ஒரு கேனு, 4 கேனு 3 கேனு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு தான் அந்த இடத்துல வாழ வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக இப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் பலமுறை அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது இப்பகுதி மக்களின் குமுறலாகும். இந்த பிரச்சனையை தீர்க்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் சத்தியசேலனுடன் மோகன்.